தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. திருப்பாடல் 4:12 வார்த்தை. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஆண்டவர் இயேசு ஒருவரால் மட்டுமே மீட்க முடியும். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு வாழ்வு தர முடியும். அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு விடுதலை தர முடியும். அவர் ஒருவரால் மட்டுமே நாம் ஆசீர்வாத பாதையில நடக்க முடியும். மனதில் உள்ள போராட்டங்கள், வீட்டில் உள்ள கட்டுகள் அனைத்தையும் அவர் ஒருவர் மட்டுமே நீக்கக்கூடியவர். எனவே அவரை நோக்கி கொடுத்து ஆராதனை பண்ணுகிறேன். ஒரு விண்ணப்பங்கள் தேவைகள் எல்லாம் மறுக்கிறது. அவரால் அனைத்தும் மாறும். அவரால் அனைத்தும் நடக்கும். அவராலே அனைத்தும் உண்டான. அப்படி என்றால் அவரே அனைத்தையும் மாற்றுவார். நன்றி அப்பாவை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா அப்பா, எங்களை வழி நடத்துகிறேன். இந்த நாளுக்கு நன்றி. சனிக்கிழமை ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. இந்த கிருபையால் நாங்கள் வாழ தாய் மரியாள் ஜெபத்துல ஒரு வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுபவிப்பது அருளால் நாங்கள் நிலைத்து நிற்க அப்பா எங்களை சொல்லுங்க. இயேசு காலத்துல குறிப்பா இன்றைக்கு நற்செய்தியுடைய பின்புலம், நற்செய்தியோ நற்செய்தி 3வது அதிகாரம் 22-30 வரை உள்ள இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. அதோட பின்புலம் என்னவென்றால், அவர்கள் மத்தியிலே, அதாவது திருமுழுக்கு யோவானும் இருக்கிறார், இயேசுவும் இருக்கிறார். அவர்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருக்கிறது. சிலர் திருமுழுக்கு யோவான் தான் மெசியா அப்படின்னு நம்பி அவர்களிடையே வாதங்கள் வருகின்றன. அதற்கான தெளிவாக இன்னைக்கு நற்செய்தி அமைகிறது. இன்றைக்கு நமக்குமே ஒரு பெரிய தெளிவை தருகிறது. இன்றைக்கு நற்செய்தி எங்கெங்கே ஓடுறோம். கத்தோலிக்க திருச்சபையை விட்டு பிற சபைக்கு ஓடுகிற பிள்ளைகளை வேண்டாம், ஆண்டவர்கிட்ட இருங்க. ஐயோ அங்க வார்த்தை சொல்றாங்க, அங்க மியூசிக் பயங்கரமா இருக்கு, அங்க நல்லா இருக்கு, இப்படி பண்றாங்க, வேண்டாம் வேண்டாம். தவறான தப்பறை கொள்கைகளை நம்பி ஓடாதீர்கள். அதன் விளைவு மிக பயங்கரமாக இருக்க ஆண்டவர்கிட்ட வந்திருக்க. ஏனென்றால் இவரால் தான் அனைத்தும் உண்டானது. இவரால் தான் திருச்சபை உண்டானது. இவரே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இவரே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். இந்த ஆண்டவரே நம்மை விடுவிக்கக்கூடியவர். பல கோயில்களுக்கு, பல மந்திரங்களுக்கு செல்லுகிற கிறிஸ்தவ சமூகமே பல இடங்களுக்கு சென்று தாய்த்து கட்டிக்கொள்வது, மந்திரித்து எதையோ பூசிக்கொள்வது என்று இருக்கிற பிள்ளைகளே, மனமாறுங்க, மனமாறுங்க. பாவ சங்கீதம் செய்யுங்க. செய்த பிழைக்கு அவரிடம் மன்னிப்பு கேளுங்க. அவர் விடுவிப்பார். அவரால் மட்டும்தான் விடுதலை. அதுதான் இன்றைக்கு திருமுழுக்கு யோவான்கிட்ட போய் சொல்றாங்க. அங்கு வருவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற இயேசு சொல்றாங்க, நீங்க தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து சான்று பகிர்ந்தீர்கள் அல்லவா? அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் போறாங்க. அதான் இயேசு கிட்ட எல்லாரும் போறாங்க. இதை கொண்டு போய் திருமுழுக்கு யோவான்கிட்ட சொல்றாங்க. அப்படியே திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இயேசுவினுடைய மேன்மையை அறிவிக்கிறார். அவருக்காகவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேளுங்க. அவர் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சான்று பகர வந்தவரே. யோவான் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை தெளிவா சொல்லிடுறார். நான் சான்று பகர தான் வந்தேன். நீங்க அப்பா கிட்ட போகணும். தெளிவா சொல்றான். கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே விடுதலை. நீங்க அந்த மந்திரங்களுக்கு போவது, அங்கு செல்வது, மாயாஜாலங்களை நம்புவது வேண்டாம். சபைகளுக்கு செல்வது வேண்டாம். எனக்கு பிரியமான கத்தோலிக்க இறை பிள்ளைகளை, அந்த விட்டோம் வாங்க. இங்க மட்டும்தான் விடுதலை. போயிருந்தோம், தெரியாம போயிட்டோம், பாவ சங்கீதம் இருப்போம். குருவிடம் சென்று பாவ சங்கீதம் மேற்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகிறோம். எனவே மிக தெளிவாக சொல்லிவிடுகிறார் திருமுழுக்கு யோவான், நான் மெசியா அல்ல. யோவான் செய்து 1வது அதிகாரம் 19வது வார்த்தை. நான் மெசியா அல்ல. எனவே ஆண்டவர் இயேசு சாமியால் மட்டுமே விடுதலை. அதுக்காக தான் புனிதர்கள் தான் இருக்கிறாங்க, அதான் மாதா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய ஜெபத்தால் நம்மை பாதுகாத்து கொண்டு போறாங்க. நமக்காக ஜெபித்து இறை வல்லமை வாங்கி தராங்க. ஆனா இவங்க யாருமே கடவுள் கிடையாது. இயேசு ஒருவரே கடவுள். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவரே. அவரால் மட்டுமே விடுதலை. அதான் இறை வார்த்தை சொன்ன திருப்பாடல் 4:12, இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. அப்போ இந்த இறைவனிடம் வருவது எவ்வளவு முக்கியம்.
அப்ப இந்த இறைவன் செல்வது எவ்வளவு முக்கியம். நாளைக்கு குறிப்பா ஆண்டவருடைய திருமுழுக்கை கொண்டாட போகிறோம். நாளைக்கு பூசைக்கு போகும்பொழுது ஆலயங்களில ஒரு திருமுழுக்கையும் புதுப்பிப்பார்கள். சில இடங்களில் பந்தேறு செய்வார்கள். நான் செய்வேன். வேத சடங்குல முழுமையாய் பங்கேற்று நம் திருமுழுக்கை நினைவு கூறுவோம். நம்ம அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் நாம் அவர் கிருபையை பெற்றவர்கள், அவர் வல்லமை பெற்ற நாம் பிள்ளைகள். எனவே அதை நினைவு கூறி இந்த வல்லமையை மீண்டும் நாம் பெறுவோம். நாளைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா ஆலயங்களில் கொண்டாடப்படும். நாளைக்கு ஆராதனை வராது. திங்கட்கிழமையிலிருந்து ஆராதனை தொடர்ந்து வரும். எல்லா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை வழங்குவதில்லை. எனவே பெரியமான பிள்ளைகளை ஆலயத்துக்கு சென்று இதை முழுமையாய் அர்ப்பணிங்க. அவர் மட்டுமே விடுவிப்பார், அவர் மட்டுமே ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் மக்கரை சிற்றாலைக்கு உட்கார்ந்து அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அதாவது உங்களதான் தேடிட்டு இருந்தோம் ஃபாதர், நீங்க கிடைக்கல, நீங்க எங்க வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனால ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணலான்னு வந்தா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னா, அவங்க பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் ஃபாதர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஜெபிங்க, சுகம் இல்லாம இருக்க குழந்தை, சரி குழந்தைய கொண்டு வாங்க நற்கரணை ஆண்டு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அந்த குழந்தையோடைய நெத்தியில ஒண்ணு பூசி இருக்கு. இது நறுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல ஃபாதர், எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீ இங்க போ, இங்க போனா இது நடக்கும், நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன், இதுதான் அவநம்பிக்கை. முழுமையா நம்படா நீ ஆண்டவர்கிட்ட வரணும். ஏன் நீ அங்க போன, அவங்க சொன்னதால போல. உனக்கு என்னன்னா, ஒருவேளை அது உண்மை கடவுளா இருக்குமோ அப்படின்னா அதுவும் எனக்கு வேணும். நீ ஏதாவது ஒரு இடத்துல தான் காணும். நீ ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட முழுமையா இருக்கணும். அப்பதான் அது ஆசீர்வாதம். இல்லைன்னா நான் இங்க அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அன்னைக்கு கடைசியை விட்டுதான் வரணும். இவர்தான் உன்னை ஆசீர்வதிப்பார், இவர்தான் உன்னை அரவணைத்துக் கொள்வார், இவர்தான் உன்னை மீட்க வல்லவர். ஒருவரே இறை. அதுக்குதான் அம்மா அந்த சனிக்கிழமை நமக்காக ஜெபிக்கிறார்கள். விசுவாசத்துக்காக தான் நமக்காக ஜெபித்து இரவுகளை ஜெபத்துல தாங்கி நமக்கு தருகிறார்கள். புனிதர்கள் அதுக்காக தான் ஜெபிக்கிறார்கள். எல்லாம் அல்ல இறைவனிடம் முழுமையை அர்ப்பணித்திருப்பதில் பல தேவைகளாக வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, இயேசுவே நன்றி, நிறைவா நன்றி. அப்பா நீங்க சொல்றாங்க, நீங்க ஆசீர்வதிக்கிறாங்க. என்னெல்லாம் கஷ்டங்கள் கவலைகளோடு இருக்கிறார்கள், என்னெல்லாம் வேதனைகள் நெருக்கடியில இருக்கிறார்களோ, ஏன்னா பாரங்களில வருத்தங்களில் இருக்கிறார்கள். அப்பா எங்கள் தேவைகள் எல்லாம் அர்ப்பணிக்கிறேன். என்ன கஷ்டம், வாழ்வில் கஷ்டங்களும் கமெண்ட்ல அனுப்பிடுகிற ஒவ்வொன்றையும் அப்பா அவங்க பார்த்து வைக்கிறேன். அபிஷேகமாக வல்லமையான இறைவன் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் கிருபையால் என் மகனே மகளே நீ வாழ்வாய், நீ சாட்சியமாய் வாழ்வாய். வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ மகனே மகளே உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அபிஷேகமாய் வாழ்வாய். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல நீங்க அனுப்புவதற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளும் இனிய நாளை.